வீடியோ பார்த்துட்டு வரதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பற்றி தான் பார்க்க போறோம். சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து கொண்டே இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம இப்போ டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் கூடிய ஆண் உங்களோட மனசை பார்த்து உங்களுக்காக விரும்புகிறாங்களா, அல்லது உங்களுடைய உடம்பை பார்த்து உங்கள் அழகுக்காகவும் தன்னை அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் விரும்புகிறாங்களா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு ஆண் உங்களை செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் மட்டும் இருந்தாங்கன்னா அந்த ஒரு ஆண் இப்படி நடந்துப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், உண்மை வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆண் உங்களிடம் கேட்டதை நீங்கள் செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த ஆண் அழுது கொண்டு எனக்கு முத்தம் வேண்டும், எனக்காக நீ இதை செய்வாயா, உன்னுடன் உறவு கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்றால் அந்த ஆண் உங்கள் உடம்பிற்காக தான் விரும்புவது போல் நடிக்கிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு ஆண் உங்ககிட்ட வந்து கோவமாவோ இல்லை அழுதுகிட்டோ எனக்கு முத்தம் வேணும், முத்தம் கொடுப்பியா அப்படின்ற மாதிரியும், அல்லது என் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸில் நீ ஈடுபடுவியா அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்கனாலே அது முழுக்க செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்காக மட்டுமே உங்களை பயன்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா காதல்ன்ற ஒரு விஷயத்தில் காமம் இருக்க தான் செய்யும். ஆனால் உடம்பு அந்த இடத்துல செக்ஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயம் வருதுனாலே மோஸ்ட்லி அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உடம்புக்கான காதல் தான். அவங்க உங்களை ஃபேக்காக தான் விரும்புகிறாங்க, உண்மையாக விரும்பவே இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. வீடியோ கால் அல்லது நேரில் சந்திக்கும் பொழுது அந்த ஆண் உங்களை தவறாக பார்ப்பது, உங்கள் ஆடைகள் இல்லாமல் பார்க்க வேண்டும் என்று கூறுவது போன்றவை செய்தால் அந்த ஆண் நிச்சயமாக உங்களோட உடம்பிற்காக தான் விரும்புகிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் ஃபோனில் பேசும்போது, வீடியோ காலில் பேசும்போது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பற்றியும் முக்கியமாக உன்னை நான் பார்க்கணும், உன்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்கணும், இப்படி கேவலமான விஷயங்களை வச்சுலாம் உங்கள்கிட்ட ஒவ்வொரு விஷயமா கூறுவாங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, சம்திங் ஒவ்வொன்றா கூறியதேன் லாஸ்ட்டில் தான் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் கூறுவாங்க. அப்படி வந்துட்டாங்கனாலே முழுக்க அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களோட உடம்பு தான் தேவை, நீங்கள் தேவையில்லை. உங்களை யூஸ் பண்ணிட்டு கசக்கி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஒரு ஆண் உங்களை காதலித்து கொண்டு மற்றொரு பெண்ணுடன் பழகி இருப்பது, மற்றொரு பெண்ணை காதலிப்பது என்று இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு ஆண் உங்கள் உடம்பிற்காக மட்டும்தான் விரும்புகிறார்கள் அல்லது பணத்திற்காக. அதாவது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒருத்தங்க விரும்பிக்கிட்டே இன்னொருத்தங்க விரும்புறதுக்கு என்ன காரணம், மோஸ்ட்லி என்ன காரணம் வரப்போகுது, ரெண்டு விஷயம், ஒன்று பணம், இன்னொன்று உடம்பு தான். ஸோ ஒரு பொண்ணை இப்படி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை விரும்பிட்டு ஒருத்தங்க விரும்புறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த காரணம் இது மட்டுமே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் உங்களே விரும்புகிறாங்க, அதே டைமில் வேற ஒரு சில பெண்கள் கூட ரொம்ப நெருக்கமாக பேசுறது அல்லது வேறு விரும்புகிறவங்க மாதிரி பேசுகிறாங்கன்னா ஷூராக அந்த ஒரு ஆணுக்கு வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஆண் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா அவங்கள அப்பவுமே தூக்கி எறிஞ்சிருங்க. அப்புறம் கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். நீங்கள் காதலிக்கும் ஆண் அல்லது திருமணம் செய்து கொண்ட ஆண் உங்களிடம் இதற்கு முன்பு பேசியது போல் இப்போது பேச வேறு சில பெண்கள் பேசுகிறார்கள் என்றால் உங்கள் மீதான காதல் அவர்கள் வந்திருக்கலாம், அல்லது அவர்கள் மீதான பொய்யான காதலை வைத்திருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆண் உங்களை விரும்புகிறாங்க, இல்லை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, எப்படினாலும் வச்சுக்கோங்க. பட் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நாள் இல்லையன்ட்டு உங்க கூட பேசுறதை தவிக்கிறாங்க, வேறு சில பெண்களோட பேச ஆரம்பிக்கிறாங்க, க்ளோஸ் ஆக ஆரம்பிக்காங்க, உங்களுக்கு காமிச்ச விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு பண்ணுறாங்க. அப்படின்ற போது அவங்களுக்கு உங்கள் மேலே இருந்தது ஒரு பொய்யான காதல், அண்ட் இப்போ அவங்க வச்சிருக்கிறதும் ஒரு பொய்யான காதல் தான். ஸோ அந்த ஒரு பொண்ணோட லைஃப்பை நீங்கள் சேவ் பண்ணலாம். அண்ட் இப்படிப்பட்ட ஆண் லைஃப்லேருந்து நீங்கள் வெளியே வரது உங்கள் லைஃப்க்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லா ஆண்களும் உத்தமன் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு சில பெண்கள் உடம்பிற்காக மட்டும் காதலித்துக் கொண்டு அந்த பெண்ணுடைய உடம்பை அடைவை வரைக்கும் அமைதியாக சொல்லிக்கொண்டு விஷயங்களை கேட்பார்கள். அது முடிந்த பிறகு அதனுடைய உண்மையான குணம் உங்களுக்கு தெரிய வரும். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க நம்ம கூட இருக்கும்போது பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம உண்மையை நம்பிடும். இதுதான் தப்பு. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தங்க உங்க கூட இருக்காங்கன்றதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களுக்காக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என் மேலே உண்மையான அன்பு இருக்குது, நிறைய மேலே காதல் வச்சுக்காங்கன்றதை வச்சிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய உடம்பிற்காக மட்டும் ஆசைப்பட்டு உங்களை அடையணும் அப்படின்றதுக்காக ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கேவலமான ஆண்களும் இருக்காங்க. இதை விட இன்னொரு விஷயம், பெண்களையும் ஒரு சில பெண்கள் இப்படிப்பட்ட விஷயத்துக்காக, அதாவது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்புக்காக மட்டும் ஒரு சில ஆண்களை பயன்படுத்திக்கிறாங்க காதல் என்ற பெயரில். ஸோ ரெண்டு பேருமே குறைச்சவங்க கிடையாது. ஸோ ரெண்டு பக்கமும் இருக்க தான் செய்யுது. பட் மோஸ்ட்லி பசங்களோட லைஃப்பில் ஒரு பொண்ணுங்க வந்து ஏமாற்றிட்டு போகிறத விட பொண்ணுங்களை பசங்க நிறைய பேர் ஏமாத்துறாங்க இந்த உடம்புக்காக மற்ற விஷயத்துக்காக பெண்களும் இருக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் அல்லது பெண் இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்கிறாங்கனாலே ஷுவராக அவங்க செக்ஷுவலைசேஷன் பணத்திற்காக மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தெளிவாயிக்கோங்க. ஏன்னா ஏமாற்றப்பட. இந்த வீடியோட எண்டிங் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு விஷயம் வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதரா, பபாய்.